ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சொல்லி தெரிச்சு. இங்கே வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்ஜினியரிங்கை பற்றி ஒரு முக்கியமான விஷயங்கள், தெளிவான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல் ஆல் நினச்சிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள வருவோம். ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இன்ஜினியரிங் இங்கே படிக்கிறோம் அப்படின்னா இங்கே என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, சிலபஸ் எந்த மாதிரி மேக் பண்ணுறாங்க, அண்ட் இங்கே எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க, அண்ட் எந்தெந்த கோர்ஸஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளோ பேக்கேஜ் கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளோ கம்பெனிஸ் உள்ளே வந்துட்டு இருக்காங்க, இன்ஜினியரிங்க்கு இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க, இப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் புக் பண்ணணும், இல்லை அப்ளிகேஷன் போடணும், இல்லை கன்ஃபார்ம் மட்டும் பண்ணணும், இல்லை சீட் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க அட்மிஷன்ஸ் பற்றி எந்த டவுட்ஸாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி வாங்க நம்ம இன்ஜினியரிங் என்ன இருக்குது எல்லாமே பார்த்துருவோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 50 பேருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து வரும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து ஷோ ஆகும். இந்த இமேஜை வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு நீங்கள் அட்மிஷன் வந்து ஏற்கனவே போட்டுருக்கூடாது. ஓகேவா? இனிமேல் அட்மிஷன் நீங்கள் போட போகிறீங்கன்னா மட்டும் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட்மிஷன் போட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இங்கே வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா பிடெக்ல வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே பிடெக்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும், பிடெக்னா அப்படி என்ன அப்படின்னு டவுட் வரும். இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பினா தெரிஞ்சிருக்கும். இது பிடெக்னா என்னன்னா, ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் பிடெக்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் பிடெக் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கோர்ஸுமே பிடெக்கில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இங்கே எல்லா கோர்ஸுமே பிடெக்ல இருக்கா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சயின்ஸ், பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஐஓடி, பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பிடெக்ல வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே சிலபஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா இன் கொலாபரேஷன் வித் ஐபிஎம் என்றவங்க வந்து யாரும் கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு எம்என்சி கம்பெனிஸ் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து, அதாவது சாஃப்ட்வேர் அண்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இது எல்லாமே மேக் பண்ணி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எம்என்சி கம்பெனிஸ், நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் அவங்க வந்து இருப்பாங்க ஐபிஎம்ன்றவங்க. ஓகேவா? இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யாரெல்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐபிஎம் மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட், இன்டெல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்இசி, இது எல்லாமே அந்த ஆட் பண்ணுறதுனால அப்போ உங்களுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே சிலபஸ் மேக் பண்ண போகிறதே ஒரு எம்என்சி கம்பெனிஸ்ன்றனால பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓகே, இங்கே எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பிளேஸ்மெண்ட் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம பார்த்து வந்து சிலபஸ் யார் மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்போம். அண்ட் இங்கே எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து வராங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே எம்என்சி கம்பெனிஸ் தான். எம்என்சி அப்படின்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. இதில் முக்கியமான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 கம்பெனிஸ் வரைக்கும் காலேஜில் விசிட் பண்ணுறாங்க. பட் இதில் முக்கியமான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசெஞ்சர், கேப்ஜெமினி, ஜோகோ, டெக் மஹிந்திரா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து விசிட் பண்ணுறதுனால பிளேஸ்மெண்ட் உண்மையாக சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் இங்கே என்ன பேக்கேஜ் கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 6 லேக்ல ஆரம்பிச்சு மிட் லெவலாக 15 லேக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா 35 LP வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிளேஸ் பண்ணுறது டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்க்கு முக்கியமான விஷயம் வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து படிக்கணும், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முக்கியமான விஷயம் வந்து படிக்கணும், இல்லை ஏடிஎஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் வந்து படிக்க முடியுன்றத சொல்லியிருக்காங்க.
அதாவது நீங்கள் இன்ஜினியரில் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் ஓகே, நீங்கள் இசிஇ படிக்கிறீங்க இல்லை ட்ரிபிள் படிக்கிறீங்க அப்படின்னா கூட ஓகே, நீங்கள் அந்த கோர்ஸ் படிச்சுக்கிட்டே நம்ம அடிஷ்னலாக படிக்க முடியும். அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஆப்பிள் இன்னோவேஷன் சென்டர், மைக்ரோசாஃப்ட், இன்டெல் அண்ட் AWS அகாடமி கிளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் Oracle அகாடமி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இங்கே இன்ஜினியரிங்க்கு டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா PhD முடிச்சுட்டு தான் இங்கே வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ PhD முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 12th முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 years அவங்க வந்து காலேஜ் படித்தா மட்டும்தான் அந்த PhDன்றதே வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும்தான் இங்கே வந்து டீச் பண்ணுறாங்கன்றத கண்டிப்பாக நம்ம வந்து நோட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். உங்களுக்கு வேறு ஏதும் டவுட் இருந்தாலும் இந்த காலேஜை பற்றி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த காலேஜ் வீடியோஸையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு முக்கியமான சந்திக்கலாம். தேங்க்யூ. When it comes to education, never take a chance. Reasons to choose Dhanalakshmi Srinivasan University. Here, while applying itself, you can choose which company to intern with and get placed after course completion. Dhanalakshmi Srinivasan University. The future belongs to who rings the success. In your journey towards success, the university plays a major role with top-class research, infrastructure, quality faculty. Welcome to a world of Dhanalakshmi Srinivasan University. Welcome to a world of opportunities. We innovate, we inspire, we lead. Come shape your future towards success. Future starts with Dhanalakshmi Srinivasan University, Trichy. Reasons to choose Dhanalakshmi Srinivasan University. All departments give more hands-on knowledge than just bookish education. It has a healthy and clean environment with one of the largest campuses in the whole country. Dhanalakshmi Srinivasan University.